ஆனா டீலிமிட்டேஷன் வந்ததுல இப்போ பிஜேபிக்கு 240 சீட் இருக்கு லோக்சபால, 368 மட்டும் கொண்டு போறாங்க சூப்பர் என்டிஏன்னு. அதுல திமுக ஓட் போடும், காங்கிரஸ் எதிர்த்து என்ன ஒன்னா பண்ணது. அப்படி பாருங்க, பக்கத்துல உட்கார வச்சுக்கும் போது ராகுல் காந்தி பார்த்தாலே எல்லாரும் கருப்பு கடி காமிக்க போறாங்க ராகுல் காந்திக்கு. எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட் திமுக எம்பிக்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் மோட சாங்ஷன் கொடுத்துட்டாரு மிஸ்டர் கவர்னர். அதனால சட்டமன்றம் 18ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்த வியாழக்கிழமை சம்திங் 18ஆம் தேதிக்கு முன்னாடி 2 திமுக அமைச்சர்கள் ஜெயிலில் போவார்கள். நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். ஒன்னே ஒண்ணு காமிக்க போறேன் நானு. ஒன்னே ஒண்ணு, அது என்னங்கிறது தங்களுடைய நேயர்கள்லாம் சொல்லணும். ஒரு நிமிஷம் நான் அதை ஹோல்ட் பண்றேன். அதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பார்க்கணும். அதுல ஏன் கேட்டீங்கன்னா, என்னது இது 4400 நாட்கள் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத மண்ணை ஆட்சி பண்ண நாட்கள். மாபெரும் சாதனை. யார் யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்களை எல்லாம் சமாப்தி செய்து கண்டிப்பாக காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லி 2014 கால் வைத்த நரேந்திர மோடி 12 ஆண்டு காலம் கழித்து திரிணாமுல் காங்கிரஸை மிதித்து விட்டதும், அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகமா, அடுத்தது என்ன கட்சி என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பின்னணியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைத்தையுமே கபலீகரம் செய்த பெருமை நரேந்திர மோடிக்கு இருக்கிறது என்றால் காரணம் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் ஒன்னே ஒன்று சொல்றேன்பா, ஒரு குறைஞ்சபட்சம் 45 வருட காலம் நான் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்ததனால் தினமணி, வார்த்தா, டைம்ஸ் நவ் போன்ற பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள்லாம் இருந்ததுனால என்னுடைய நீண்ட நாள் அனுபவத்தில் நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு கட்சியை பேரா சொல்லின்னு வரேன், நீங்க தலைவர் பேரை சொல்லிட்டு வரையில அவெல்லாம் எங்க இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீங்க காங்கிரஸ் தலைவர் பேர் என்ன? ராகுல் காந்தி எங்க இருக்காரு இப்போ? திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பேர் என்ன? மமதா பானர்ஜி எங்க இருக்கா இப்போ? ராஷ்டிரிய ஜனதா தள் ஆர்ஜேடி யார் தலைவர்? லாலு பிரசாத் எங்க இருக்கார்? திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே தலைவர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஜெயிச்சாரா தோத்தாரா? எம்எல்ஏவா கூட ஆக முடியல சார். சிவசேனா உத்தவ் தாக்கரே எங்க இருக்கார்? எம்எல்சி கூட பண்ண முடியல. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் எங்க இருக்கார்? ஆப் தலைவர் பேர் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க இருக்கார்? ஜெயித்தாரா தோத்தாரா? பின்னாரை விஜயன் சிபிஎம் எங்க இருக்கார்? ஜெயிச்சாரா தோத்தாரா? இல்ல சார், ஒண்ணு பண்ணிக்கணும்பா. இதே டெரிக் ஓபிராயன் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, ராஜ்யசபா எம்பி, கல்கட்டா ரோட்ல நின்னுண்டு ஏ நரேந்திரா 5 तारीख बात आप किधर है பெங்காலில சொல்ற ஏ நரேந்திரான்னு. எங்க இருக்கு இப்ப திரிணாமுல்? ஸ்டாலின் சொன்னாரு ரிமோட் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்ப யார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுப்பா? ஏன் வாய முடின்னு இருக்கீங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு? ஒன்னே ஒண்ணு வச்சுங்கப்பா, பொது ஜனங்கள், வாக்காளர்கள் 1 நாள் 2 நாள் போராட்டம் பண்ணலாம். இப்ப நாம் இருப்பது விஜய் எதற்காக வந்தார் என்று கால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பேஸ்புக் சொல்றாங்க. தப்பு. அது திமுக மீது இருந்த ஒரு துரோக செயல் தான் அப்படி மாற்றியது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாவே பேசியிருக்கணும். அந்த கல்யாண் பானர்ஜிங்கிறவர் ஜெகதீப் தங்கர் மாதிரி ரோட்ல நின்று கத்தின போது ராகுல் காந்தி போட்டோ எடுத்தார். அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அங்க ராகுல் காந்தி எங்க இருக்காரு இப்போ? இந்தி கூட்டணியில் நடந்த பொழுது அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், சிவசேனா
உத்தவ் தாக்கரே, சஞ்சய் ரவுத் எல்லாம் கேட்டாங்க ராகுல் காந்தியை, எந்த தைரியத்தின் டிஎம்கே வெளில அனுப்பிச்ச? டிஎம்கே நம்மளோட இருந்தது, விஜய் என்னத்துக்கு ஆயிடுச்சு உள்ள, விஜய் கொன்ற வேண்டாம் அப்படின்னு கட்டினா அவங்க போகல. இப்போ டெல்லியில் ஒரு முயற்சி நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக. அதை தங்களுடைய நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் காங்கிரஸ் நான் பிஜேபி யூனிட்டி ஃப்ரண்ட், அதுல அகிலேஷ் யாதவ் தான் அடுத்த தலைவர் என்று சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி சைட்லைன் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலே சொல்றாங்க ராகுல் காந்தி வேண்டாம், பிரியங்கா காந்தி வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ள இருக்குது. சோனியா காந்தி வாய் மூடின்னு இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் பேசின போது டிஎம்கே ஏன் கொண்டல, ஸ்டாலின் வந்திருக்கணுமே, இப்போ அவர் தான் நிறுவன தலைவர் இந்தி கூட்டணிக்குன்னுட்டு. மெட்ராஸ்ல கூட்டம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல வச்சிருக்காங்க ஆகஸ்ட் மாசத்துல. காரணம் என்ன, அங்க கவர்மெண்ட் இருக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட். தமிழ்நாட்டுல இந்த இந்தி கூட்டணி வர காலை உடப்பேன்னுட்டார் ஸ்டாலின். எதுக்காக ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டுல வச்சுக்காத வைக்கிறார்? இவ்வளவு துரோகம் பண்ணது காங்கிரஸ் முதுகுல குத்தி. ஏற்கனவே நம்மளாம் சொல்லிட்டே இருக்கும்பா அடிக்கடி, உங்களுடைய தொலைக்காட்சி நான் சொல்லிக்கிறேன், காங்கிரஸ் ஒரு துரோக கட்சி. விஜய் முதலமைச்சர் அவர்களே தாங்களும் ஜாகிரதையா இருங்க. ஏற்கனவே நாங்க சொன்னதை ஸ்டாலின் கேட்கல, அனுபவிக்கிறார். தாங்கள் அனுபவிக்க கூடாது. என்ன ஆத்திரத்தை கலப்பாத பாட்டி. புரியுது சார். சார் இன்னொரு கேள்வி, ஒரு பக்கம் இந்தி கூட்டணியில இந்தி கூட்டணி கூட்டத்துக்கு திமுக போல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா இன்னொரு பக்கமும் ஒரு பேச்சு இருக்கிறது, அவங்க வந்து பிஜேபி திமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதும் அந்த இதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க கிட்டக்க நெருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்ல மட்டும்தான் மேபி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப ஏதாவது டெல்லியில ஏதாவது ஒரு ஒரு வானிலை மாற்றம் தெரியுதா சார்? வானிலை மாற்றங்கள்லாம் ஒண்ணும் கவர்மெண்ட் பார்ட்டி டு பார்ட்டி என்ன பண்ணுவாங்களே தவிர பாஜக திமுகவோட போகவே போகாது. சனாதனம் தான் நடுவில் வந்து விழுந்துடும். ஆனா டீலிமிட்டேஷன்ல வந்ததுல இப்போ பிஜேபிக்கு 240 சீட் இருக்கு லோக்சபால, 368 மட்டும் கொண்டு போறாங்க சூப்பர் என்டிஏன்னு 368. அதுல திமுக ஓட் போடும். காங்கிரஸ் எதிர்த்து என்ன ஒன்னா பண்ணது அப்படி பாருங்க. ராகுல் காந்தி பக்கத்துல சீட் இருந்தது. ஜூலை 21 அன்னைக்கு பார்லிமெண்ட் ஆரம்பிக்க போகுது, குளிர்காலத்தொடர் மழைக்காலத்தொடர். அப்போ பக்கத்துல உட்கார வச்சுக்கும் போது ராகுல் காந்தி பார்த்தாலே எல்லாரும் கருப்பு கடி காமிக்க போறாங்க ராகுல் காந்திக்கு. எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட் திமுக எம்பிக்கள் முதுகுல குத்தினேன்னுட்டு ஒரு அட்டை கத்தி கொண்டு போறாங்க பார்லிமெண்ட் உள்ள, அதை காமிக்க போறாங்க. கத்தியால் குத்தினது ராகுல் காந்தின்னுட்டு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க? ஒன்னே ஒண்ணு, தமிழக முதலமைச்சர் விஜய் ஜாகிரதையா இருக்கும். இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. அசோகா யூனிவர்சிட்டின்னு இதுல இருக்கு, ஹரியானால ஒண்ணு இருக்கு. அதுல விசிட்டிங் ப்ரொஃபசர் பிரவீன் சக்கரவர்த்தி மாசம் போய் 2 லட்சம் கொடுக்குறாரு பொலிட்டிக்கல் எக்கானமியை பத்தி. அதுல விசிட்டிங் ப்ரொஃபசரா இருக்கா ஜெயராம் ரமேஷ் இருக்கார். யாருன்னா வரலாம், யாருன்னா போகலாம். அந்த யூனிவர்சிட்டியில விசிட்டிங் லெக்சர், ஒரு லெக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000 பணம் கொடுப்பாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு வந்துடுறோம். பிரவீன் சக்கரவர்த்தி உள்ள போன போது எல்லாரும் விஜய் விஜய் விஜய்னு கத்தினாங்க. நல்ல பெரிய பாப்புலாரிட்டி விஜய். எங்க ஹரியானா அந்த அசோகா யூனிவர்சிட்டி உள்ள அவங்க விஜயை கூப்பிட்டுருக்காங்க. நீ சார் நீங்க வந்து பேசணும், எப்படி ஜெயிச்சிங்க, நாங்க ஒரு பிஹெச்டி பண்றோம்னு ஒரு 10 பசங்க பிஹெச்டி பண்றாங்க வட இந்தியாவில். அதெல்லாம் முக்கியம். அதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி லெக்சரரா இருக்காரு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு, நான் விஜய் ஆயிஷ்ணு வரேன் சோனிபட்டுக்கு ஒரு வாட்டி அப்படின்னு. தமிழகத்தை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள்லாம் விஜய் கூப்பிடுறது. How did you win 2026 election? How did you defeat DMK? How did you decimate DMK and Dravidian movement? எப்படி நீ பிராமணனை சேர்த்துட்ட உள்ள? தலித் 8 எம்எல்ஏக்கு தலித் மந்திரி பதவி இதெல்லாம் ஒரு விஜயை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கப்பா இன்னைக்கு டெல்லியில. சோனிபத்துங்கிற இடத்துல ஹரியானால இருக்கக்கூடிய அசோகா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வேணா போய் பாருங்க, எப்படி டைப் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க அசோகா யூனிவர்சிட்டி. அதுல விஜய்னு ஒரு சேர் வைக்க போறாங்க. என்ன விஜய்க்கு இவ்வளவு பெருசா வந்துட்டு பேரு? ஐயோ, அவர் என்ன பண்ணாரு? அதை தவிர 12 வருடங்கள் முடிந்த நரேந்திர மோடிக்கு புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடிய உத்தராகண்டினுடைய முதலமைச்சர் குறைந்தது 12,000 பேர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறார். கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி என்ற போல் இடத்துல 4 தாம் பேர், அந்த 4 தாம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நதி கரைகளில் எல்லாம் நதிக்கு பூஜை பண்றாங்க இன்னைக்கு.
இந்திரா காந்தி ரெக்கார்டை விட இந்திரா காந்தியுடைய அப்பா ரெக்கார்டு நேரு நிக்காட கிராஸ் பண்ணிட்டார் நரேந்திர மோடி. மொத்தம் அந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு ஒரு நன்றி கடன் சொல்லி அவர் வாழ்க என்று சொல்லி தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். நன்றி சார். சமீபத்தில் முடிந்த இந்தி கூட்டணி கூட்டத்திற்கு தாவேகா வந்து அழைக்கப்படாததுனாலதான் அவங்க பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள். ஆனா உள்ள அரசியல் நீங்க சொன்னதுதான். அது மற்ற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் வந்து எதுக்காக வந்து திமுக விட்டுட்டு டிவிக்கே போனீங்க அப்படிங்கறதுனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டதுனாலதான் வந்து இன்னும் டிசைட் பண்ணாம அவங்க அழைக்காம இருந்தாங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணும்பா, விஜய் வந்து நல்ல மூவ் பண்ற டெல்லி பொறுத்த மட்டும். அதுல இருக்கக்கூடிய ஒரு பின்னணியை பாத்தீங்கன்னா ஒரு 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 அப்ரோச் இஸ் வெரி குட் அப்ரோச் தான் நான் நினைக்கிறேன். அவர் பாருங்க, இந்தி கூட்டணி சேராத அப்படியே விட்டுட்டாரு பாருங்க. அவர் பார்த்துட்டு இருக்காரு காங்கிரஸ் என்னைக்கான ஒரு நாள் முதல்ல குத்திடுவான்ட்டு. எழுதி வச்சுக்கப்பா, 2027 பட்ஜெட் செஷனுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கிட்ட மூலமாக வெளியிலிருந்து சப்போர்ட் செஞ்சுட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே எல்லாரையும் வெளில தள்ளிடுவார். பார்த்துட்டே இருங்க. 130 140 சீட் வந்துடும் அவருக்கு டிக்குன்னு. புரியுது சார். சார் அதே போல இன்னைக்கு டெல்லி கிளம்பிட்டாரு விஜய் அவர்கள். நாளை வந்து நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்க போறாரு. போன முறை நாம பார்த்திருந்தோம், நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு 2-3 வருடங்களாக செல்லாத முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றாரு. அப்போதைக்கு ஸ்டாலின் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் எவ்வளவு சிரிச்சு பேசினாங்க, அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் வெளில வந்தது. நாளைக்கு வந்து தமிழகமே அவருடன் எதிர்பார்க்குது. அங்க உள்ள போய் 2 பேருடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியா சார் அந்த நிதி ஆயோக்ல என்னென்ன பிளானிங் சார் இருக்கும், என்ன இவர் என்னென்ன கோரிக்கை எல்லாம் வைப்பாரு? இவர் கண்டிப்பாக ஒரு 7-8 கோழி வைக்க போறாரு. புது ஏர்போர்ட்டை பத்தி பேச போறாரு. தமிழ்நாட்டுல எல்பிஜி கனெக்ஷன், இப்ப வட இந்தியாவில எல்லாம் வீட்டுல பைப் மூலமா கேஸ் வருது. குழா தண்ணியில வர மாதிரி, குழால தண்ணி வர மாதிரி குழால கேஸ் வரும். அதுக்கு பிஎன்ஜி, பைப்டு நேச்சுரல் கேஸ். அந்த கேஸ் அதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்திடம் ஸ்டாலினும் சரி, கூடாதுக்கு ஜெயலலிதா அம்மையாரும் சரி பர்மிஷன் கொடுக்காது இருந்தாங்க. ஆனா ரிலையன்ஸ் பணம் கேட்டிருக்காங்க போலுக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்தியாவில ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த பைப் கேஸ் இல்லாத இருக்கு. இப்ப அண்ணா நகர் சேனமாயத்துல பிரைவேட்டா கொடுத்துன்னு வராங்க. அதை ஓப்பன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றதுக்காக ஒரு முயற்சியை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விஜய் அவரிடம் நாளை பேச இருக்கிறார். அவரிடம் தனியா பார்த்து தமிழ்நாட்டில் நீங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஃபார் டெவலப்மெண்ட் என்று. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு எது எது வேண்டுமோ அதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைப்பதுதான் தமிழகம் முதலிடம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியிடம், இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியிடம் விஜய் பேசினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு போறாரு. நாளைக்கு மீட்டிங்ல நித்தி ஆயோக்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவார். நாளைக்கு அக்ராஸ் த டேபிள் எல்லாத்தையும் பேச போறார். விஜய் வந்து மத்திய அரசாங்கத்துடன் ஒரு ஃபைட்டிங் மோட்ல வரமாட்டார். ஹாப்பியா இருக்கணும், மத்திய அரசாங்கத்தை ஹாப்பியா வச்சுக்கணும். பாஜக தாவேகா அதுல வந்து கட்சி டு கட்சி என்னன்னா பேசிக்கும். ஆனா அரசாங்கத்தினுடைய அரசாங்கம்னா கைகோத்துன்னு போனாதான் தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நேற்று அந்த சிங்கார பெண் பண்ணிட்டாங்க. சிங்கப்பெண் அதுக்கு வந்து 400-500 கோடி ரூபாய் செலவு வச்சிருக்காங்க. அந்த எங்க இருந்து வரப்போகுது அந்த பணம்? இந்த போலீஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்ல இருந்து கேட்க போறாங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க. அமித்ஷா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 200 கோடி கொடுக்க போறாங்க நாளைக்கு. 200 crores உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ண போறாங்க. சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா செக்ரட்டரி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணியாச்சு. ஆக மொத்தம் விஜய் இனி மத்திய அரசாங்கத்துடன் சண்டை போட மாட்டாரு, போட்டி போட மாட்டாரு. மத்திய அரசாங்கத்துடன் இணக்கத்துடன் இருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய அனைத்து பொருட்களையும் அது பரந்தூர் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்திலேயே இடத்துல ஏர்போர்ட் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்க போறாங்க. இப்ப தமிழ்நாடு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இடத்த சிப்காட்டுக்கு தான் இடத்த கொடுத்துட்டு போறாரு. அந்த அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த இடத்த வித்துட்டீங்கன்னா பணத்துல வரதெல்லாம் வச்சிருந்து தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் நியூ ஏர்போர்ட். 5 வருஷத்துல ஒரு புது ஏர்போர்ட் வரப்போகுது. 2031 புது ஏர்போர்ட். எப்படி நரேந்திர மோடியினுடைய ஆதரவின் பெயரில் மும்பையிலும் டெல்லியிலும் செகண்ட் ஏர்போர்ட் வந்துடுச்சு. இப்போ ஜேவர் என்ற இடம். அதே மாதிரி மும்பைல வந்து நவி மும்பை ஏர்போர்ட் வந்துருக்கு. அதே மாதிரி நவி சென்னை ஏர்போர்ட்.
புரியுது சார். பறந்தூர் நிச்சயமா இல்ல, டிராப் பண்ணிடுவாங்க அந்த திட்டத்தை. கரெக்டா? அதெல்லாம் நாளைக்கு பேச போறாங்கப்பா எல்லாம். அதுக்காக எல்லாரோடய பேசின்னு இருக்காரு. முதலமைச்சருடைய அப்ரோச் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடன் நீண்ட காலம் நான் பழகி இருக்கிறேன். அம்மையார் வரும்போது எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு வருவாங்க. ஸ்டாலின் வந்து புரிஞ்சுக்கிறார், அதிகாரி நம்பின்றார். இவர் அதிகாரி நம்பதில்லை, இவரே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறார். அதனால சில அதிகாரிகள்லாம் உள்ள கூட்டு போவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது இந்த வாட்டி கூட்டு போக மாட்டார், பக்கத்தை வச்சு பாரு, ஆனா ஹீ வில் ஸ்பீக். நேற்று பாருங்க, அங்க சிங்கப்பெண்ணுடைய நான் ட்ரை பண்றேன் இறங்கிட்டாங்க, போலீஸுக்கு பயந்து போட்டாங்க. அந்த மாதிரிலாம் புதுசா பண்ணுவார் நிறைய. இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடியதுதான் விஜயனுடைய மகத்துவம் என்று நான் கருதுகிறேன். புரியுது சார். சார், கடந்த ஒரு டெல்லி பயணத்தை கூட நீங்க வந்து ஒரு ஒரு இதா வச்சிருந்தீங்க, ஒரு அட்வைஸ் மாதிரி. இனிமேல் நீங்க எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வெளியிடுங்க அப்படின்னு. இந்த முறை பண்ணல. நான் கேட்கிறேன், இந்த முறையாவது அமித்ஷா அவர்களை சந்திப்பாரா, ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பாரா? என்ன பிளான் சார்? அவரு 3 நாள் இருக்கிறதா சொல்றாங்க. கண்டிப்பாக இதற்கான ஒரு அது பிரயத்தனங்கள்லாம் பண்ணுவாரு. டெஃபினெட்லி தேர் வில் பி a மீட்டிங். பார்த்துட்டே இருங்க. விஜயனுடைய டெல்லி விஜயம் சக்சஸ்ஃபுல்லாகத்தான் இருக்க போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பத்தி ஏதாவது டெல்லியில ஏதாவது பேசுறாங்க? ஏன்னா முதல் முறை பாராட்டுகிறார்கள். நாளைக்கு சிங்கப்பெண் பத்தி ஒரு சிடி டிரைவ் மாதிரி ஒண்ணு போட்டு பென் டிரைவ் ஒண்ணு கொடுக்க போறாரு பிரைம் மினிஸ்டருக்கு. அடுத்த வாட்டி அந்த சில போட்டிகள்லாம் போது துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை வைத்துக் கொண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வைத்துக் கொண்டும் பல நூதன திட்டங்களை எல்லாம் தமிழக அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு அந்த ஸ்பெஷல் கிராண்ட் கொடுக்க போறாங்க அமித்ஷா, அந்த சிங்கப்பெண்ணுக்காக. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சென்னையில அமித்ஷாவை கூட்டு பண்ண போறாரு விஜய். சார், புரியுது சார். இன்னொன்னு, இந்த சமீபத்துல நேரு அவர்கள் அந்த கேஸ்ல வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அதுல வந்து இந்த ரத்தீஷ் என்பவரது பெயரும் இடம்பெற்றிருக்கு. இது மூலியமா உதயநிதிக்கு ஸ்கெட்ச் வந்து போடுறாரு, இல்ல எல்லாரும் வந்து டெல்லியோட அக்செப்டன்ஸ்க்கு காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன சார் இடி ஃபர்தரா ஒண்ணு, அரசாங்கம் மோதல் போக்கு இல்லாத இருக்கிறது. நரேந்திர மோடி தமிழக வளர்ச்சிக்காக எவ்வளவு பண்ணார்? 12 லட்சம் கோடியை கொடுத்தது நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில். அதை யாருமே சரியாக பொதுமக்களிடம் கொண்டு போகவில்லை என்ற வருத்தம் பிரதமருக்கு இருக்கிறது. அது இன்க்ளூடிங் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. இருக்கிறவர் வெளில போனவர் எல்லாரும் சேர்த்துட்டு. ஆக மொத்தம் ஸ்டாலின் வந்து நாங்க ரிமோட் கண்ட்ரோல் நிறைய இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் இப்போ சொல்லுங்க, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. எப்படி எப்படி எப்படின்னு ஸ்டாலின் வாய் அடக்கணுங்க. ஒன்னே ஒண்ணு, ரொம்ப பேசக்கூடாதுங்க. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கண்டிப்பாக விஜயனுடைய விஜயம், டெல்லி விஜயம் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்று அந்த அந்த சிங்கார பெண்ணுக்காக ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அதை தவிர நிறைய வச்சிருக்காங்க போதைப் பொருள் எடுக்கிறதுக்கு. நீங்க கேட்ட கேள்வி சொல்லி நான் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் மோட சாங்ஷன் கொடுத்துட்டாரு மிஸ்டர் கவர்னர். அதனால சட்டமன்றம் 18ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்த வியாழக்கிழமை சம்திங் லைக் தட். 18ஆம் தேதிக்கு முன்னாடி 2 திமுக அமைச்சர்கள் ஜெயிலில் போவார்கள். அதற்கான நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக உதயநிதி கிட்ட போகும். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார், நான் வந்து அசம்பிளியில செந்தில் பாலாஜியை பார்க்க கூடாது, என்ன ஒண்ணா பண்ணிவிடு, அரெஸ்ட் பண்றியோ என்கொயரி பண்றியோ என்ன ஒண்ணா பண்ணி, he should not come inside the assembly. அவ்வளவு தூரம் பண்ணி. அதே மாதிரி போக போக உதயநிதி மேல அந்த கோபம் ஏறும். 6 மாசம் டைம் கொடுத்தாங்க, இப்ப 3 மாசங்கிறாங்க. இது என்ன ஏறு சார்? புரியுது சார். என்னோட இறுதி கேள்வி, அமித்ஷா அவர்கள் ஜூலை மாதம் வந்து தமிழகம் வரப்போதாலும் கட்சி விஷயங்கள்ல வந்து கூட்டங்கள்ல வந்து ஆலோசனை வழங்க போறதான் தகவல் வருது. இப்ப எந்த மூட்ல இருக்கு சார் தமிழக பாஜகவை? டெல்லி பாஜக எப்படிதான் சார் பாக்குது? ஏதாவது தமிழகத்தை வளர்க்க வேண்டும். இன்னும் 2 வருடங்கள் பதவியில் இருக்க போகிறார் நயினார் நாகேந்திரன். அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தினகரனுடைய அம்மா முன்னேற்ற கட்சியும் இன்னும் ஜனநாயக கூட்டணியில் இருப்பதனால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஎல் இருக்கிறதுனால இது வரைக்கும் ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸ்டில் பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். ரீஆர்கனைசேஷன் பண்ணுவார். 2026 அது மகாராட்சி தேர்தல் பிளஸ் பஞ்சாயத்து தேர்தலுக்கெல்லாம் ஒரு அணித்தளம் அணிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட போறாங்க. சோசியல் இன்ஜினியரிங் ஃபெயில் ஆனதை அமித்ஷா ஒப்புக்கொள்கிறார். இனி நாங்கள்லாம் வேற மாதிரி திட்டம் திட்ட வேண்டும் என்று சொல்லி
கண்டிப்பாக 2031 2029க்கான ஆயத்தங்களை செய்வார்கள். பிஜேபியோ இல்ல திமுகவோ அதிமுகவோ தோல்வினால பயப்படுறது இல்லப்பா தம்பி. எல்லாரும் இப்போ டிடிவி தினகரன் டெபாசிட் போச்சு திமுகவுக்கு அந்த ஆர்கே நகர் 2 வருஷத்துக்கு அவங்க பதவிக்கு வரலையா? அம்மையார் ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க இல்லையா? 70 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் பதவிக்கு வந்துட்டு திருப்பியும் தமிழ்நாட்டுல அவங்க 70 வருஷம் தூங்கி இருந்தது இல்லையா? எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்கும். இருந்தாலும் அமித்ஷா ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு புதிய ஒரு யுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அதற்கான ஆயத்தங்களை கண்டிப்பாக செய்வார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். இது நடுவே இந்த மாசம் எண்டுல நயினார் நாகேந்திரன் டெல்லி கூப்பிட்டு சில அறிவுரைகளை வழங்க இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த BL சந்தோஷ் என்பவர் கூட 10 வருடம் பதவியில் இருந்ததுனால அவரை எடுத்து விட்டு அரவிந்த் மேனனையோ அல்லது சுனில் பன்சலையோ சுனில் அம்பேத்கரையோ போடுவதாக இருக்கிறார்கள். நிதின் நபீனுடைய புது டீம் வந்ததுன்னா உத்தரப்பிரதேஷ் தேர்தல் மட்டும் BL சந்தோஷ் கண்டினியூ பண்ணுவார். அப்புறம் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா 10 வருஷம் இருந்தாச்சு மொனோட்டனஸா ஒரே ஆள் இருந்ததுனால they want new blood. ஓகே சார், புரியுது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுடைய இன்சைட் அண்ட் உங்களுடைய கருத்துக்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.